வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஹரிகிருஷ்ணன் பேசுகிறேன். 11th இங்கிலீஷ் 5th யூனிட் சப்ளிமெண்ட்டு இந்த சிங்கிங் த லெசன் பார்ட் 2 4 நம்ம அதில் பார்க்க போகிறோம். அதில் பார்ட் 3 வரைக்கும் நம்ம அதில் பார்த்துருக்கோம். இதில் என்ன கதை அப்படிங்கிற விஷயத்தில் பார்ட் 4ல் ஒரு தடவை சொல்லிவிட்டு நம்ம அதில் உள்ள கதையில் போய் பார்ப்போம். ஒரு கிளாஸில் வந்து ஒரு டீச்சர் வந்து பாடத்தை நடத்தும்பொழுது மனசுக்கு எந்த விதத்தில் தொந்தரவாக இருக்குது அந்த விஷயத்த மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு அந்த வேலைகளை பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் அதில் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். நான் என்ன ஆக்சுவலாக கதை அப்படின்னாக்கா, மிஸ் மெடோஸ்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு பாட்டு சொல்லிக் கொடுக்குறவங்க. அவங்க வந்து பாட்டு சொல்லிக் கொடுக்கும்பொழுது அதுக்கு முன்னாடி ஒரு கல்யாணம் நிச்சயமாயிருக்கும். அவன் வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் ஒன்று வந்திருக்கும். அது வந்து மைண்டில் அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அந்த மைண்டோட அந்த மன போராட்டத்தோட வந்து பாடம் எடுக்க அந்த இடத்துல வருவாங்க. அவங்க வந்து ட்ராக் மாறி மாறி வேறு வேறு சொல்லிக் கொடுத்துருப்பாங்க. அங்கே உள்ள பிள்ளைங்கள்லாம் ஒரு மாதிரியா ஆகிடுவாங்க. அதில் நம்ம இன்ன வரைக்கும் அந்த கதை பார்த்துருக்கோம். இவங்க வந்து அந்த ஸ்டேஜில் வந்து பாடம் நடத்துறதுக்கு ரெடியாக இருந்துகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம அடுத்தது நம்ம அதில் பார்ப்போம். அதில் அப்போ அவங்க பாடம் நடத்திட்டு இருக்கும்பொழுது அவங்க மைண்டில் உள்ளுக்குள்ளே அந்த போராட்டம் ஓடிட்டு இருக்கு. சில நினைவுகளும் அந்த இடத்துல ஓடிட்டு இருக்கு. அதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அதில் ஹவு ஹேண்ட்ஸம் ஹி ஹேட் லுக்டு இன் தட் பிரைட் ப்ளூ சூட். ஸோ அவன் பார்க்குறதுக்கு எவ்வளோ ஒரு அழகாக இருந்தான். பிரைட் ப்ளூ சூட்னு சொன்னாக்கா மேலே அந்த கோட் சூட்டு போட்டுவாங்க இல்லையா, அது மாதிரி ஊதா நில கலரில் ட்ரெஸ் அந்த இடத்துல போட்டிருந்தான். வித் தட் டார்க் ரெட் ரோஸ். அவனுடைய சட்டையில் வந்து என்ன போட்டிருந்தானாக்கா சிவப்பு ரோஜா ஒரு இது வந்து அது நெஞ்சுக்கு நேராக அந்த எல்லாம் குத்தியிருந்தான். ஹி நியூ இட் டூ. அவனுக்கு தெரிஞ்சது இவ்வளோ அழகாக இருக்கும் அப்படிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. ஆனால் ஹி குடின்ட் ஹெல்ப் நோயிங். அவனால் அதை சொல்ல முடியல. நான் அழகாக இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த அவனால் அந்த இடத்துல சொல்ல முடியல. ஹி குடின்ட் ஹெல்ப் நோயிங் இட். அது வந்து அவனை தெரிஞ்சுக்கிட்டு அவனால் அந்த இடத்துல சொல்ல முடியல. ஃபஸ்ட்டு ஹி ஸ்ட்ரோக்டு ஹிஸ் ஹேர். தலையை என்ன பண்ணிட்டான், அப்படி லைட்டாக சீவி விட்டுக்கிறான். கையால் என்ன பண்ணுறான், தலையை சீவி விட்டுட்டு தென் ஹிஸ் மஸ்டூக்னா மீசி அப்படியே லைட்டாக தடவி விட்டுக்கிறான். தடவி விட்டு அண்ட் ஹிஸ் டீத் கிளீம்டு when he smiled. அவன் சிரிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா அவனுடைய பற்கள் வந்து நல்லா ஒரு பிரகாசமாக அந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னு இதில் சொல்கிறேன். ஸோ இந்த அடுத்த சிலையில் பாருங்களேன், இந்த ஹெட் மிஸ்ட்ரஸ் ஒய்ஃப் கீப்ஸ் ஆஸ்கிங் மீ டு டின்னர். ஸோ அந்த ஹெட் மிஸ்ட்ரஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது தலைமை ஆசிரியனுடைய மனைவி அப்படின்னு சொல்லுது. தலைமை ஆசிரியனுடைய மனைவி கீப்ஸ் ஆன் ஆஸ்கிங், என்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க என்னது அந்த டின்னரில் வந்து கலந்துக்கணும் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. இட் இஸ் அ பர்ஃபெக்ட் நியூசன்ஸ். இது என்ன ஒரு பெரிய தொல்லையாக இருக்கு அப்படின்னு அதை சொன்னோம். ஐ நெவர் கெட் ஆன் ஈவினிங் மை செல்ஃப் இன் தட் பிளேஸ். ஸோ இது மாதிரி அந்த ஒரு பிளேஸில் வந்து எனக்கு அதுமாரி அமைந்ததே இல்லை. ஐ நெவர் கெட் ஈவினிங், இதுமாரி மாலை நேரத்தில் எனக்கு அமைந்ததே கிடையாது. பட் காண்ட் யூ ரெஃப்யூஸ். உன்னால் வந்து மறுக்க முடியுமா, அப்படி மறுக்க இயலவில்லையா, காண்ட் யூ அப்படிங்கிறான். ஸோ மறுக்க இயலவில்லையா, மறுக்க முடியலையா அப்படிங்கிறான். ஓ வெல் இட் டசன்ட் டூ ஃபார் மேன் இன் த பொசிஷன் டு பி அன்பாப்புலர். ஸோ இதை வந்து மறுக்க முடியல. ஏன்னா ஒரு மனிதனுக்கு பெருமை சேர்க்காது. ஸோ வெல் டசன்ட் ஃபார் மேன், மனிதனுக்கு என்ன பண்ணாது, பொசிஷன் பெருமை சேர்க்காது. இந்த பொசிஷன் டு த அன்பாப்புலர், அந்த மாதிரி இடத்துல வந்து என்ன பண்ணாதுனாக்கா பெருமை சேர்க்காது அப்படின்னு அதில் சொல்கிறாங்க. சொல்லிட்டு அடுத்துல பாருங்களேன், மியூசிக்ஸு. ஸோ மியூசிக்ஸு கே மெஷர் வைல்டு வாய்ஸஸ். வைல்டுனாக்கா கத்துறது அப்படின்னு சொல்ல, குரலை வந்து கத்துறது அப்படி சொல்லுங்க. மியூசிக் கே மெஷர் அப்படின்னு சொன்னாக்கா இசையின் அளவீடு. மெஷர்னு அளவீடுன்னு சொல்கிறோம். கெய் மெஷர்னு சொன்னாக்கா அந்த இசையினுடைய அளவீடு சொல்கிறது. சொல்லிட்டு இந்த வில்லோ ட்ரீஸ் அவுட் சைட் த ஹை. இப்போ பாட்டு நடந்துட்டு இருக்கும் பொழுது உங்கள் மைண்டில் அந்த இதெல்லாம் ஓடிட்டு இருக்கு. இந்த வில்லோ ட்ரீஸ் அவுட் சைட் த ஹை நேரோ. வெளியில் இவங்க பாடம் நடத்திட்டு இருக்கும்போது வெளியில் ஜன்னல் வழியாக அந்த இடத்துல பார்க்குறாங்க. அந்த மரம் அந்த இடத்துல தெரியுது. வில்லோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரம் வெளியில் அந்த இடத்துல இருக்குது. எது வழியாக பார்க்குறாங்க, விண்டோஸ் வழியாக பார்க்குறாங்க. அண்ட் வேவ்டு த விண்டு அப்படிங்க. விண்டுனா அந்த காட்டில் வந்து வேவ்னாக்கா அணிதல்னு சொல்கிறது. ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் ஆடுதல் அப்படின்னு வார்த்தை சொல்லுவோம். ஆடிட்டு இருக்கு. தே ஹேட் லாஸ்ட் ஹாஃப் தேர் லீவ்ஸ். அந்த இலை வந்து கீழே விழுற மாதிரியே தயாராக இருக்குது. தே ஹேட் லாஸ்ட்னாக்கா எழுந்து போகுதுன்னு சொல்லுவோம். அந்த ஹாஃப் தேர் லீவ்ஸ், அந்த இலை வந்து கீழே விழுகிற மாதிரி இருக்கு. இந்த டின்னி ஒன்ஸ் த கிளங் ரிங்கிள்டு லைக் எ ஃபிஷ்ஷஸ். அதாவது அந்த மீன் இது இருக்கும் இல்லையா, மீன் தூண்டில மீன் எப்படி மாட்டிக்கிட்டு இது பண்ணும் இல்லையா, ரிங்கிள்டு லைக் ஃபிஷ்ஷஸ்ங்கிறான். லைக்ங்கிற வார்த்தை கொடுத்துருக்கான், சிமிலி கொடுத்துருக்கான். லைக் எ ஃபிஷ்ஷஸ் காட்சி இன் எ லைன். ஸோ அந்த தூண்டில் எப்படி மாட்டிக்கிட்டு சிக்கி அந்த மீன் போல தொங்குமோ அது மாதிரி இந்த இடத்துல இலை அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கு. அப்படி தொங்கிட்டு இருக்கும்போது உங்கள் மைண்டில் அந்த இடத்துல ஓடிட்டு இருக்கு. அதில் ஐ எம் நாட் எ மேரி அ மேன். நான் ஒரு திருமணமான மனிதன் அல்ல அப்படின்னு அர்த்தம். ஐ எம் நாட் ஏ மேரி அ மேன். நானும் ஒரு திருமணமான மனிதன் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மைண்டுக்குள்ள அந்த வார்த்தைகள் அந்த இடத்துல ஓடிட்டே இருக்கு.
இவங்க பாட்டு சொல்லி கொடுத்துருக்கும்போது திடீர்னு அந்த வார்த்தை வந்துடுது. நான் ஒரு அதாவது திருமணமான மனிதன் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துல வார்த்தை வந்துடுது. இந்த வாய்ஸஸ் வேர் சைலண்ட். இதை கேட்டோடனே அந்த அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பூரா எல்லாமே என்ன பண்ணாங்க, அமைதியாக அந்த இடத்துல மாறிடுறாங்க. இந்த பியானோ வெயிட்டட். பியானோனாக்க அந்த இடத்துல வாசிக்கிற இசைக்கருவி வந்து அது காத்துக்கிட்டு இருக்கு அதில். ஸோ அடுத்ததுல பாருங்க, குவைட் குட். குவைட் குட் செட் மிஸ் மெடோ. அவள் சொல்கிறா மிகவும் நன்று அப்படின்னு சொல்கிறா. எதுக்கு இந்த இடத்துல வார்த்தை வந்துச்சு? அவன் சொல்லிட்டு போனாலையா, நான் திருமணமான மனிதன் அல்ல, நான் வந்து என்ன சொன்னான், நான் வந்து ஒரு திருமணமான மனிதன் அல்ல அப்படின்னு சொன்னான் இல்லையா, அது வந்து சொல்லிட்டு அதுக்கு உடனே வார்த்தையை சொல்லிடுறா, மிகவும் நன்று சொல்லிடுறா, செட்டு மிஸ் மெடோஸ். எது பாடம் அந்த பாட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த வார்த்தைகள் அந்த இடத்துல வந்துடுது. சொல்லிட்டு இருக்கும்பொழுது பட் ஆனால் ஸ்டில் அது வரைக்கும் இன் சச் ஸ்ட்ரேஞ்ச், அது வரைக்கும் முன்னும் பின்னு தெரியாமல் இந்த ஸ்டோனி டின் தட் யங்கர் கேர்ள்ஸ் பிகின் டு ஃபீல் பாசிட்டிவ்லி ஃப்ரைட்டண்டட். அங்கே உள்ள பொம்பளை பிள்ளைங்கலாம் இருக்கு இல்லையா, அந்த இதில் என்ன பண்ணுறாங்கனாக்கா யங்கர் கேர்ள்ஸ், அந்த உள்ள சின்ன பிள்ளைங்கள்லாம் பிகைன் பயப்பட ஆரம்பிச்சிருச்சு. டு ஃபீல் பாசிட்டிவ்லி ஃப்ரைட்டண்டட். அவங்க சொன்னோன்னே லைட்டாக என்ன பண்ணுறாங்க, அந்த பிள்ளைங்கலாம் பயந்துருச்சு. பட் ஆனால் நவ் தட் வி நோ இட், அது நமக்கு தெரியுது என்னன்னாக்க வி ஷல் டேக் வித் எக்ஸ்பிரஷன்ஸ். நம்ம எந்த அளவுக்கு எடுக்க முடியுமோ வேகத்தை அப்படின்னு அதை சொல்லுவாங்க. நல்லா உணர்வுபூர்வமாக பாடுங்க, பாட முடியுமோ அப்படின்னு சொல்லுவாங்க. வி ஷல் டேக் இட் த எக்ஸ்பிரஷன்ஸ். நல்லா அந்த அளவுக்கு பாட முடியுமோ அந்த அளவுக்கு பாடுங்க. ஆஸ் மச் எக்ஸ்பிரஷன்ஸ், எந்த அளவுக்கு அதிகமாக வெளிப்படுத்த முடியுமோ, பாட்டை வெளிப்படுத்த முடியுமோ, யூ கேன் புட் இட் டு இட், அது அந்த அளவுக்கு அது செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பாடம் நடத்திட்டு இருக்கும் பொழுது, பாட்டு நடத்திட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்களுடைய அந்த மன போராட்டத்தில் இந்த வார்த்தைகள் அந்த இடத்துல வந்துகிட்டே இருக்கு. பாடம் சொல்லிட்டு இருக்கும்போது என்ன சொல்லியிருக்குன்னு தெரியாமல் சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. அப்போ திங்க் ஆஃப் த வேர்ட்ஸ். ஸோ திங்க் ஆஃப் த வேர்ட்ஸ், யூஸ் யூன் இமேஜினேஷன். உங்களுடைய கற்பனைக்கு எவ்வளவுக்கு உயர்ந்த இது பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் திங்க் பண்ணி செய்யுங்க அப்படின்னு அதில் சொல்கிறாரு. ஃபாஸ்ட், டூ ஃபாஸ்ட், பாடுங்க நல்லா வேகமாக பாடுங்க, நல்லா ஃபாஸ்ட்டாக பாடுங்க. க்ரைடு மிஸ் மெடோஸ், கத்துறா, நல்லா பாடுங்க, ஃபாஸ்ட்டாக பாடுங்க. தட் ஆட் டு பிரேக் அவுட். ஆட்னாக்கா அவசியம், நல்லா பெருசாக பாடுங்க அப்படின்னு சொல்கிறாதுல, நல்லா ஃபாஸ்ட்டாக நல்லா பிரீத் அவுட் நல்லா பண்ணி பாடுங்க. ஏ லவுடுனாக்கா சவுண்டா. அண்ட் ஸ்ட்ராங் ஃபோர்ட் அப்படின்னு அர்த்தம் சொல்லு. ஸ்ட்ராங் ஃபோர்ட்னாக்க இன்னும் வேகமாக நல்லா முயற்சி பண்ணி அதில் பாடுங்க அப்படின்னு அதில் சொல்லிட்டு லேமண்ட்னாக்கா புலம்புதல் வார்த்தை சொல்லும். அண்ட் தென் இந்த செகண்ட் லைன், ரெண்டாவது லைனுக்கு வந்துட்டு அதில் ஃபர்ஸ்ட் லைன் முடிஞ்சோன்னே செகண்ட் லைன் வின்டர் டியரர் அப்படிங்கிற அர்த்தம் சொல்றாரு. ஸோ வின்டர் டியரர், குளிர் காலமாக இருக்குது. மேக் தட் டியரர் சவுண்டு, குளிர்காலம் எப்படி இருக்குதோ ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுற, காற்றை போல் நல்லா ஊதி கொண்டு நல்லா பாடணும். எப்படி மேக் தட் டியரர் சவுண்டு, எப்படி காற்று எப்படி ஊதுமோ அந்த இடத்துல வந்து காற்றை போல் நல்லா ஊதி இது பண்ணுங்க, நல்லா பாட வேணும் அப்படின்னு சொன்னான். டியரர் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் பாருங்களேன், டியரர் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் இந்த சவுண்டு இஃப் இட் கோல்டு விண்ட் வேர் ப்ளோயிங் த்ரோ அண்ட் டியர் அப்படின்னா மீண்டும் சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ணுறா, அந்த பழமாக நல்லா உச்சரிங்க சொல்லிட்டு மீண்டும் என்ன பண்ணுறா, அவருடைய வாய்ஸ் வந்து அப்படியே டவுன் பண்ணிக்கிறான், அப்படியே சோகமாக அப்படியே பலவீனமாக. எப்படி ஒரு டியரர் அப்படிங்கிற மாதிரி சும்மா பலவீனமாக அந்த வார்த்தைகள் பூரா எப்படி இருக்குனாக்கா அவர் சவுண்ட் வந்து பலவீனமாக இருக்கு. அண்ட் செட் ஷீ ஸோ அவர்ஃபுல் தட் மேரி ஸோ அவர்ஃபுல் தட் மேரி பேஸ்லேனாக்கா அப்படியே லைட்டாக அவர்ஃபுல்னாக்கா அப்படியே லைட்டாக நெளிகிறது. ஷீ ஸோ அவர்ஃபுல் தட் மேரி பேஸ்லேனாக்கா அவள் வளையிற அப்படியே லைட்டாக உட்காந்துட்டு அழுகிறான். இந்த மியூசிக் ஸ்டூல் ஆன் த மியூசிக் ஸ்டூல், ஆன் த மியூசிக் ஸ்டூல்னாக்கா ஸ்டூல் மேலே உட்காந்துக்கிட்டு அதில் இது பண்ணிட்டான். ரிங்கிள்டு ஹேட் ஸ்பைன் அப்படின்னா, ரிங்கிள்டு சொன்னோம்னாக்கா சுத்து. ஸோ அப்படியே லைட்டாக வளைஞ்சி அப்படியே ஸ்பைன்னாக்கா பின்னாடி அப்படியே லைட்டாக முது அப்படியே லைட்டாக வளைக்கிறது. வளைச்சிட்டு இந்த தேர்ட் லைன் மூன்றாவது லைனுக்கு வரா. மூணாவது லைனுக்கு ஷுட் பி எ கிரெசென்டோ. ஸோ இந்த தேர்ட் லைன் வந்து இந்த கிரெசென்டோனாக்கா உச்ச நிலையில் அப்படியே பாடுறது. கட்டையில் பாடுவாங்க இல்லையா, ஸ்லோவாக ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாங்க இல்லையா, கடைசியில் பார்த்தீங்கன்னா பீக்கில் அதில் போயிட்டுருக்கும். ஸோ கிரெசென்டோ அப்படின்னாக்க அந்த இடத்துல வந்து நல்ல அதாவது ஒருமைப்பாடான ஒரு பாட்டு. எப்படி பாடணுனாக்கா நல்லா ஒரு இசையின் சிறப்பு அளவீடு நம்ம அதில் சொல்கிறோம், அதில் நல்லா ஃபாஸ்ட்டாக பாடணும் அப்படின்னு அதில் சொல்லிட்டு மியூசிக் கே ஃபில்டி மியூசிக்ஸ் கே மெஷர் அப்படின்னாக்கா நம்ம ஏற்கனவே அந்த இடத்துல பார்த்துருக்கோம், இசையினுடைய சிறப்பு அளவீடு அப்படின்னு நான் இருக்க சொல்லியிருக்கேன். அண்ட் பிரேக்கிங் த ஃபர்ஸ்ட் வேர்ட் ஆஃப் த லாஸ்ட் லைன், இந்த கடைசி வரியில் முதல் வரி, கடைசி வார்த்தையில் முதல் வரி பாசஸ் அண்ட் ஆன் த வேர்டு அவே யூ மஸ்ட் பிகின் டு டைவ். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக ஆரம்பிங்க. எப்படி சொல்கிறாரு, அவே அதை யூ மஸ்ட் பிகின் ஆரம்பிக்கணும். எது டு டை, சாக போகிறவருக்கு இது பண்ணுவாங்க இல்லையா, அதுமாரி ஆரம்பிக்கணும்.
டு ஃபேட் அன்டில் த லிசனிங் தி ஹேர். சொல்லிட்டு பாருங்களேன், அந்த லிசனிங் இயர் அதை காதில் கேட்டுக்கிட்டே என்ன பண்ணுறீங்கன்னாக்க இஸ் நத்திங் மோர் ஃபெயிண்ட் விஸ்பர். அது கீழே கொண்டு வந்துடாதீங்க, தனித்த குரலில் கொண்டு வந்துடுறேன். விஸ்பர்னாக்கா தனித்த குரல்னு சொல்கிறது, தனித்த குரல் கொண்டு வந்துடுறோன்னா யூ கேன் ஸ்லோ டவுன் ஆஸ் மச் யூ லைக் ஆல்மோஸ்ட் த லாஸ்ட் லைன். கடைசி நேரத்தில் என்ன பண்ணணும்னாக்க கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி அதில் கொண்டு வாங்களேன். ப்ளீஸ் நான் அது மாதிரி பாடுங்களேன், மெதுவாக பாடுங்களேன். அதாவது கவனிக்கும் காதுங்கள்னு சொல்கிறது. லிசனிங் இயர்னாக்கா கவனிக்கிற காது அப்படின்னு சொல்கிறது. அது எவ்வாறு செய்யணுனாக்கா கடைசி வரியை பாடும்பொழுது உங்களால் எவ்வளவுக்கு முடியுமோ ஆஸ் யூ கேன் ஸ்லோ ஆஸ் மச் எஸ் யூ லைக் அப்படி சொல்லலாம். லைக் ஆல்மோஸ்ட் இந்த லாஸ்ட் லைன் கடைசி லைனில் எவ்வளோ முடிக்க முடியுமோ அந்தளவுக்கு பாடுங்க அப்படின்னு அதில். ஸோ அகைன் டு லைட் த டேப்ஸ். கையை ரெண்டும் லைட்டாக மேலே அப்படி தூக்கிட்டு ஷி லிஃப்டட் ஹர் ஆர்ம்ஸ் அகைன். மீண்டும் அப்படியே லைட்டாக தூக்கிட்டா. ஃபாஸ்ட், வேகமாக பாடுங்க. டூ ஃபாஸ்ட், நல்லா வேகமாக பாடுங்க அப்படின்னு சொல்கிறா. சொல்லிட்டு இந்த ஐடியா ஆஃப் செட்டிலிங் டவுன் த ஃபைல்ஸ் மீ. அப்போ என்ன பண்ணிட்டா, அவன் மைண்டில் அந்த இது ஓடிட்டு இருக்கு. என்னது, வித் நத்திங் த டிஸ்கைஸ். அவன் மனசுக்குள்ளே உள்ள இருக்கு இல்லையா, டிஸ்கைஸ்ன்னு சொன்னாக்கா மாறுபடம் அதில் சொல்கிறது. ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் விரக்தி அப்படின்னு வார்த்தை சொல்ல, மனசுக்குள்ளே நிலப்பப்பட்டில் டிஸ்கஸ்டு அப்படின்னாக்கா விரக்தி, கோபம் அப்படின்னு வார்த்தை சொல்கிறது. இங்கே அந்த இடத்துல வாஸ் ஹி ஹேட் ரிட்டன். அவன் எழுதியிருந்த வந்து மனசுக்குள்ள அந்த விரக்தி விரக்தி விரக்தின்னு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மைண்டில் அந்த இடத்துல ஓடிட்டு இருக்கு. ஸோ தட் வாஸ் ஆஸ் குட் ஆஸ் சே தேர் என்கேஜ்மெண்ட். அப்போவே நிறைய பேர் சொன்னாங்க, என்ன வாஸ் டெஃபினெட்லி புரோக்கன் ஆஃப். இது வந்து ஸோ ஒரு என்கேஜ்மெண்ட் ஒரு முடிவுக்கு வந்திருக்கும் அப்படின்னு சொன்னது. தட் வாஸ் சே தேர் என்கேஜ்மெண்ட்னாக்கா நிச்சயதார்த்தம் வந்து டெஃபினெட்லி புரோக்கன் ஆஃப், ஏதோ ஒரு முடிவுக்கு வந்திருக்கும். புரோக்கன் ஆஃப் தேர் என்கேஜ்மெண்ட், அவருடைய என்கேஜ்மெண்ட் நிச்சயதார்த்தம். இந்த பீப்புள் ஹேட் பின் சர்ப்ரைஸ். யாருனாக்கா அங்கே உள்ள மக்களுக்கு வந்து ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. என்ன ஆச்சரியம், எனஃப் தட் ஷி ஹார்ட் தட் என்கேஜ்டு. உண்மையிலே வந்து நல்ல ஒரு இதுதான், யாருமே அதனால் என்ன பண்ண முடியல, நம்ப முடியல. சர்ப்ரைஸ், அந்தளவுக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது உங்களுடைய என்கேஜ்மெண்ட். இந்த சயின்ஸ் மிஸ்ட்ரஸ்னால் அந்த அறிவியல் ஆசிரியர் இருக்காங்க இல்லையா, வுட் நாட் பிலீவ் இட். அவங்க என்ன பண்ணலாம், அவங்க நம்பவே இல்லை. என்னத்தை அவங்க மேரேஜ் என்கேஜ்மெண்ட்டை நம்பவே இல்லை. அட் த ஃபர்ஸ்ட் முதல்ல அவங்க நம்பவே இல்லை. பட் நோபடி ஹேட் சீன் த சர்ப்ரைஸ் ஷி. ஸோ யாருமே அவளை அந்த அளவுக்கு நம்பவே இல்லை, ஆச்சரியப்படவே இல்லை. நோபடி ஹேஸ் சர்ப்ரைஸ் ஷி. அவளுக்கு வந்து இதுமாதிரி நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை யாருமே எதிர்பார்க்க. ஸோ யாருமே ஆச்சரியப்படாதவங்க யாருமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன், என்ன ரீசன்னாக்க ஷி வாஸ் 30. அவளுக்கு எவ்வளோனாக்கா 30. பேசில் வாஸ் 25. பேசில்ங்கிறது அவன் நிச்சயதார்த்தம் பண்ணப்பட்ட ஒரு பையன், ஆண்மகன். அவனுக்கு வந்து எவ்வளோனாக்கா 25 வயசு. இட் ஹேட் பின் மிராக்கல்னாக்கா இது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம். சிம்பிளி மிராக்கல், ரொம்ப எளிமையான ஒரு ஆச்சரியம். டு ஹியர் டு சே, அவன் கேட்டது அந்த சொன்ன வார்த்தைகள் வந்து ரொம்ப இது. தே வாக்டு மோர் ஃப்ரம் த சர்ச் வெரி டார்க் நைட்டு. அப்போ ரெண்டு பேருமே என்ன பண்ணாங்கனாக்கா, அந்த யார், அந்த மிஸ் மெடோஸும் பெய்ஸிலும் ரெண்டு பேரும் நடந்து போனாங்க. எங்கே, வாக்டு ஹோம் ஃப்ரம் சர்ச்சிலேருந்து வீட்டுக்கு வரும்பொழுது. எப்போ, தட் வெரி டார்க் நைட். அப்போ அந்த இரவு நேரத்தில் என்ன தெரியுமா அவன் சொன்னானா, இதுக்கடையில் பாடம் நடத்திட்டு இருக்கா, அவன் மைண்டில் இந்த பூரா எல்லாத்தையும் ஓடிக்கிட்டு இருக்கு. You know somehow other have got fond of you. ஸோ அந்த இடையில நடந்து வந்துட்டு இருக்கும்பொழுது அவன் சொன்னானா, யார், அந்த பேசில் சொன்னான், யூ நோ somehow, உனக்கு தெரியுமா, somehow ஆர் அதர் ஐ ஹவ் காட் ஃபாண்ட் ஆஃப் யூ, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்னு அதில் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தான். உன்னை நான் வந்து உன் மேலே ரொம்ப பாசம் அதிகமாகிட்டு அப்படின்னு அதில் சொல்லி முடித்தோன்னே. அண்டு ஹி ஹேட் டேக்கன் ஹோல்டு. என்ன பிடிச்சிக்கிறான், யாரை, தி எண்ட் ஆஃப் ஹர் ஆஸ்ட்ரிச் ஃபெதர் ஆஃப் பா. அப்படின்னாக்க எதை திரும்ப பிடிச்சிக்கிறான், ஹோல்டுனா பிடிச்சிக்கிறது. எண்ட் ஆஃப் ஆர் ஆஸ்ட்ரிச், அதாவது இறகுகள் செய்யப்பட்ட, ஆஸ்ட்ரிச்னாக்க அந்த அது என்ன சொல்கிறது, அந்த கோழிகளுடைய இறகுகள் இருக்கு இல்லையா, அதுமாரி அவனுடைய புடவை வந்து அது மாதிரி இருந்துச்சு. அவனுக்கு கட்டி இந்த துணி வந்து அதை பிடிச்சிக்கிட்டு அண்ட் பாசஸ் அவே அப்படின்னா. ஸோ பாசஸ் அவே அப்படின்னு சொன்னோம்னாக்கா அந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் ஃப்ரம் த லிசனிங் ஹியர், அதாவது கவனிக்கும் காதுகளை கடந்து சென்று விடு அப்படின்னு சொல்கிறது. பாஸாவேனா பாசிட்டிவான இறந்து போகிறது ஒன்று இருக்குது. ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் பாசஸாவே ஃப்ரம் த லிசனிங் இயர், ஒரே வார்த்தை அதில் கொடுத்துருக்கான். கவனிக்கும் காதுகளை கடந்து சென்று விடு அப்படின்னு வார்த்தை அதில் சொன்னான். பாஸாவேனாக்கா கடந்து சென்று விடு அப்படின்னு சொன்னான். ஸோ இந்த வார்த்தை வந்து அவன் சொன்ன வார்த்தை. அடுத்த ரிப்பீட்டு, அவன் என்னக்கா மீண்டும் அந்த பாடுற இடத்துக்கு அந்த இடத்துல வந்துட்டா. மைண்டு அந்த இடத்துல மீண்டும் வந்துச்சு. ரிப்பீட்டு, மீண்டும் அப்படின்னு சொல்கிறா. சொல்லி முடிச்சுட்டு மோர் எக்ஸ்பிரஷன், நல்லா வெளிப்படுத்துங்க கேர்ள்ஸ், ஒன்ஸ் மோர் நல்லா வெளிப்படுத்துங்க அப்படின்னு. ஸோ நல்ல உணர்வுபூர்வமாக பாடுங்க அப்படின்னு அதில் சொல்கிறா. சொல்லிட்டு ஃபாஸ்ட்டு, வேகம், டு ஃபாஸ்ட்டு
நல்லா வேகமா பாடுங்க. இந்த ஓல்டர் கேர்ள்ஸ் வேர் கிரிம்சன். ஸோ கிரிம்சன்னாக்கா அந்த பிள்ளைங்கலாம் வந்து ஒரு மாரி கோவப்பட்டு மூஞ்சிலாம் சிவந்து போச்சு. சம் ஆஃப் த யங்கர் ஒன்ஸ் பிகேன் டூ கிரை. சில பேர் என்ன பண்ணா அழுவுறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. யாரு? அங்க உள்ள கேர்ள்ஸ் எல்லாமே அழுகுறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்க பண்றத பார்த்துட்டு. பிக் ஸ்பாட் ஆஃப் ரெயின் பிலோ அகைன்ஸ்ட் த விண்டோ. பிக் ஸ்பாட் அப்படின்னாக்கா அந்த அந்த இடத்துல வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சுச்சு. பிலோனாக்கா ஊது தண்ணி வந்து மேல வந்து தண்ணி விண்டோல ஜன்னல் வழியா அந்த இடத்துல பட ஆரம்பிச்சுட்டு. அண்ட் குட் ஹியர் வில்லோ ஸ்பிரிங் விஸ்பெரிங். ஸோ விஸ்பெரிங் சொன்னோம்னாக்கா முனகுதல் நம்ம சொல்லுவோம். அந்த உள்ள அந்த வில்லாஸ் மரம் இருக்கு இல்லையா? அதுனா கேட்குது. ஸோ ஒன்ஸ் குட் ஹியர் கேட்க முடிஞ்சுச்சு. என்னது வில்லாஸ் ஸ்பியரிங். அந்த வந்து தனித்த குரல்ல அந்த இடத்துல கேட்க ஆரம்பிச்சது மரத்தினுடைய. நாட் தட் ஐ டோன்ட் லவ் யூ. நான் உன்னை வந்து விரும்பல அப்படின்னு அதில் சொல்ல. நான் உன்னை நேசிக்கல அப்படின்னு அதில் சொல்கிறா. அதில் எது பாட்டு பாடிட்டு இருக்கும்போது சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது மைண்டில் உள்ள வார்த்தைகள் பூரா என்னக்கா அந்த இடத்துல வர ஆரம்பிச்சிட்டு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. பார்ட் 5 நம்ம அதில் பார்ப்போம். அதில் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.